ஹாய், வெல்கம் டு பிஎம் லெக்சர்ஸ். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் மாணவர்களுக்கு தேவையான பலவிதமான வெபினார்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங். ஸோ அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங் எதுக்கு இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மாணவர்கள் காலேஜஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகமா இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கிறதுக்கு அவங்க எப்படி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க நிறைய பேர் வந்து அதை யோசிக்கிறது கிடையாது. ஸோ இத அவங்க டூரிங் த அகாடமிக் கோர்ஸ்ல வந்து எப்படி வந்து அவங்க ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணணும், எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும், அதாவது ஹையர் எஜுகேஷனா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளால் இருக்கலாம், அது ஒரு என்டர்பிரனரா இருக்கலாம். ஓகே, ஸோ மல்டி ஃபேஸஸ் இருக்கக்கூடிய இந்த ஆஃப்டர் கிராஜுவேஷன்ல நீங்க எப்படி உங்க டியூரிங் த கிராஜுவேஷன் ஸ்டடீஸ்ல வந்து எப்படி உங்களை வந்து நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம கூட இன்னைக்கு வந்து கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி டாக்டர் அரவிந்த் ராஜ் ஃப்ரம் விஐடி வெள்ளூர் கேம்பஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சார் வந்து கரண்ட்லி the position in the associate professor in mechanical department. So சாரை பத்தி சொல்றதா இருந்தா, he is completed bachelor of engineering from mechanical in 2007 and postgraduate in production engineering in 2009 and completed his PhD in 2014 in NIT திருச்சி. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க பிஃபோர் பிஹெச்டி சிஎஸ்ஐஆர் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ல சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் பிஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். Sir, after the postgraduate, he is working as a filed 2 patents and published 3 books. Totally 21 international papers published in Scopus indexed journals and 34 international conferences. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து நமக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற செஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க. வெல்கம் மிஸ்டர் அரவிந்த் ராஜ் சார். டாக்டர் அரவிந்த் ராஜ் சார், வெல்கம் டு த ப்ரோக்ராம். Thanks for accepting our request. Okay, sir. I think good evening to all students. So with respect to Professor Manikandan சொன்ன மாதிரி அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங் தேவை, ஏன் வந்து நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும், இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். எல்லாருமே ஈவன் நாட் ஓன்லி இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஈவன் அ டிகிரி ஸ்டூடெண்ட், எனி டிகிரி ஸ்டூடெண்ட் ஷுட் ஹாவ் அ விஷன். ஸோ ஒரு விஷன் இல்லை அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணி நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து மல்டி டைமென்ஷனலாக வந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம மல்டி டைமென்ஷனலாக பார்க்குறோம். ஒரு சிம்பிள் சொல்கிறோம், நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம், 5,000, 6,000, 10,000, ஈவன் 1 lakh கூட மொபைல் ஃபோன் இருக்கு. ஒரு என்ன மொபைல் ஃபோன் ஒரு வாங்குறோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் மொபைல் ஃபோன் இனிஷியலாக வந்தப்போ ஒரு லேட்டர் 90s இந்தியாவுக்கு வந்தது. பேசிக் ஃபங்க்ஷன் பிஃபோர் மொபைல் ஃபோன் பேஜர் இருந்தது, ஒன்லி டெக்ஸ்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்தது, அப்புறம் அதுலேயே ரேடியோ வந்தது, MP3 பிளேயர் வந்தது, கேமரா வந்தது. இன்னைக்கு வந்து உங்க மொபைல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட உங்களோட லேப்டாப் மாதிரி கையில இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல வேணும் அப்படின்னா இட் ஷுட் பி மல்டி டைமென்ஷனல், மல்டி அப்ஜெக்டிவ். ஸோ நான் சிங்கிளா இருக்கேன், என்னோட ப்ராடக்ட் இது. ஸோ என்னோட ப்ராடக்ட் வந்து இப்பவும் நான் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் செய்யறேன், அதுல வந்து நல்ல அவுட் கோயிங் கால் வரும், அது மட்டும் போதுமா அப்படின்னா இந்த சமுதாயத்துல அதுக்கான தேவைகள் கம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை வந்து மல்டி டைமென்ஷனல் அண்ட் மல்டி அப்ஜெக்டிவ். இது வந்து ஒரு சின்ன பொருள், நீங்க வாங்குற ஒரு 10,000 ரூபாய் மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல எல்லாமே இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும், நீங்க யூஸ் பண்றதுக்கான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ணணும், ஈஸி ஷேரிங் இருக்கணும், எவ்வளவோ இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம பாக்குறப்போ ஆஸ் அ கிராஜுவேட் உங்களை ரெக்ரூட் பண்ற கம்பெனிஸ் இல்ல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போற ஒரு கம்பெனி என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இதுக்கு நம்ம பண்றதுதான் அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங். நான் டாக்டர் அரவிந்த் ராஜ், என்னோட ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபசர் மணிகண்டன் ரொம்ப எலாபரேட் பண்ணிட்டாரு. வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மெயின் எய்ம் ஆஃப் academic profile building is, the main objective of academic profile building is to focus on a career and work gradually towards the objective. ஸோ உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்றீங்க, அந்த அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்து முன்னேறி போறீங்க. இதுதான் அதோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் அது கீழே நம்ம என்ன கொடுக்குறோம், யூ ஹாவ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் யூ ஹாவ் அ கல்ச்சர். இந்த சிம்பிள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் இன்ஃபைனைட். இந்த இன்ஃபைனைட் கல்ச்சர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கல்ச்சர் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி, யூ கேன் டேக் ஒன் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 year முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 1 year முடிஞ்சிருக்கு. இந்த மார்ச் வந்ததுன்னா 1 year ஆகுது. ஸோ இப்போ இந்த வருஷம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, ECE. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் அ ஃபேஸ் சேஞ்ச் இன் யோர்
இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கோர்சஸ்க்கோ ஒரு ட்ரெண்ட் வருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி வெர்சஸ் கல்ச்சர். இங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ வந்து இஷ்யூ COVID-19. இந்த COVID-19னால ஒரு சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சைக்கிள் சேஞ்ச் ஆகி என்ன சொல்றாங்க, டு பி இன் அ சேஃபர் சைட் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். பட் when you be a part of any hardcore engineering such as mechanical, civil, petrochemical or aeronautical, ஸோ இதுக்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலி இது வந்து அக்செப்டபிள் இன் வெரி லெஸ் கேசஸ். பட் வித்தவுட் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் வித்தவுட் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், வித்தவுட் அ சிவில் இன்ஜினியர் இந்த லாக்டவுன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ வேர்எவர் யூ ஹாவ் அ ரெக்வயர்மெண்ட், வி நீட் அன் இன்ஜினியர், வி நீட் அ ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், நாட் ஓன்லி பிடெக் ஆர் பிஇ, ஈவன் அ பிஎஸ்சி ஆர் அ பிஏ ஆர் அ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஸோ எல்லாரோட ஒர்க் ஃபோர்ஸ், எல்லாரோட நாலேஜ் அண்ட் எல்லாரோட ஸ்பெஷலைசேஷனும் ஒவ்வொரு பாயிண்ட்ல தேவைப்படுது. ஸோ ஒன்லி பிஇ ரெக்வயர்டா, ஒன்லி டாக்டர்ஸ் ரெக்வயர்டா? ஸோ கோவிட்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ் தேவை, இன்ஜினியர்ஸ் தேவையில்லைன்னு இருக்கா? எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இந்த சொசைட்டிக்கு தேவை, ஒவ்வொரு லெவல்ல தேவை. ஸோ தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் எவ்ரி டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியோ ஈவன் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசெஷன் இந்தியா ஸ்டார்டட் பை 2009 and 10. ஸோ அந்த ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் வந்து யாருமே வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து குறைச்சாங்க, நிறைய லே ஆஃப்ஸ் இருந்தது. ஈவன் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆனவங்களையும் இன்டேக் எடுக்கிறதுக்கான டைம் வந்து ஈவன் அவங்க பாஸ் அவுட் ஆனதுக்கு 1 இயருக்கு மேல கூட ஆச்சு. ஸோ அப்ப இருக்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் இதே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் போறீங்க 2010ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் என்ன சொன்னுச்சுன்னா, ஐடி டவுன் ஆயிட்டு இருக்கு, யாரும் ஐடி போகாதீங்க, எல்லாருமே கோர் கம்பெனி போங்க, ஸோ மெக்கானிக்கல் சிவில் எடுங்க. ஸோ நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா 2010 and 11ல கோர்ஸ் ஜாயின் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா 2014-15ல வந்து கோர்ஸ் விட்டு வெளியில வந்திருப்பாரு. எகெயின் அந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் ஆல்வேஸ் வில் சேஞ்ச் இன் தி மார்க்கெட். நான் மார்க்கெட்னு சொல்றது நம்மளோட ரெக்ரூட்டர்ஸ் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நான் ஏற்கனவே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டேன், எனக்கு இப்போ சான்ஸ் இல்லையா? இல்லை நான் ஏற்கனவே மெக்கானிக்கல் படிச்சுட்டேன், எனக்கு இப்போ சான்ஸ் இல்லையா அப்படின்னா, வாட் எவர் கிராஜுவேஷன் யூ டூ, வாட் எவர் கோர்ஸ் யூ டூ, உங்களுக்கு தேவை உங்களோட ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ யூ டேக் சிம்பிள் எக்ஸாம்பிள், யூ டேக் எனி ஒன் பிராண்ட். ஸோ இது ஒரு காரா இருக்கலாம், இல்லை ஒரு பைக்கா இருக்கலாம். ஸோ எதை வச்சு அந்த காரோ பைக்கோ வந்து சொஃபஸ்டிகேட்டட் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மணி மட்டும் கிடையாது. ஸோ ஒரு மணி எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்குறீங்க, ஒரு 1 lakh கொடுக்குறீங்க, 2 lakh கொடுக்குறீங்க ஒரு பைக்குக்கு, இல்லை ஒரு 10 lakhs கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 lakhsக்கு அந்த பைக் ஒருத்தா ஃபார் எனி கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி கம்பெனி. ஒரு கம்பெனிக்காக யாரும் 10 lakh கொடுத்து ஒரு பைக் வாங்க மாட்டாங்க, ஒரு கம்பெனிக்காக யாரும் 1 crore கொடுத்து ஒரு கார் வாங்க மாட்டாங்க. வாட் ஆர் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவைலபிள், வாட் ஆர் த அவுட்கம்ஸ் ஆர் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ சிம்பிளா வந்து நான் கம்பெனி மீன் பண்ணாத காரணம் என்னன்னா அது ஒரு தப்பான ஐடியாலஜி உங்களுக்கு கொண்டு வரும். சேம் you can be a student of a government college or a central government college or a aided college or even from a private college or a government arts college or government fine arts college. No, nothing is brand here. ஸோ இந்த காலேஜில் படித்தவங்க தான் இப்படி வருவாங்க, இந்த காலேஜில் படித்தவங்க தான் இவங்களோட அவுட்புட் இப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மித். இங்கே என்ன அப்படின்னா காலேஜஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல பிராண்ட் கொடுக்குது. பட் ஆன் அதர் வே, வித் ரெஸ்பெக்ட் டு எய்டட் காலேஜஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதிகம் இருக்கும், உங்களுக்கான உங்களுக்கு யூஸ் பண்ற பொருள் நிறைய கிடைக்கும், கன்சியூமபிள்ஸ் கிடைக்கும், நீங்க ஒர்க் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இது ஒரு பிராண்டா வந்து யாரும் வந்து நினைக்க தேவையில்லை. உங்க ப்ரொஃபைல் பில்டிங்ல யூ மே டூ யுவர் அண்டர் கிராஜுவேட் இன் அ பிரைவேட் காலேஜ் ஆர் அ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பட் யூ கேன் டூ யுவர் போஸ்ட் கிராஜுவேட் இன் அ எய்டட் காலேஜ் ஆர் அ கவர்மெண்ட் காலேஜ் ஆர் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. யூ ஹாவ் அ ஸ்கோப். ஸோ இந்த ஒரு நம்மளுக்கு இருக்கிற பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்ல, நமக்கு இருக்கிற லிமிடெட் ரிசோர்சஸ்ல அப்படின்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது, நமக்கு இருக்க லிமிடெட் ரிசோர்சஸ், இங்க லிமிடெட் ரிசோர்ஸ்ல we have excess resource. We'll see in our further slides. So first, in your academic profile building, don't constrain yourself that you are a part of a private college or a private institute, or I am part of any arts college, science college, engineering college. No, your profile doesn't have any value with respect to your college. No college provides you a degree. First of all, no college provides you a degree. University only provides you a degree, and you are getting the degree with respect to the examination what you completed and what is the score and merit you have. ஸோ யாரும் வந்து கோர்ஸ் வந்து நான் 4 years படிச்சிருக்கேன்றதுக்காக யாருக்கும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது கிடையாது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் யூ ஆர் கெட்டிங் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் கோர்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம் கிரெடிட்ஸ் டு பி ஏர்ன் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த மினிமம் பாஸ் மார்க் டு பி கெட் இன் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கல்ச்சர் வில் ஆல்வேஸ் வேரி.
And the second issue is don't have a myth. By having a brand of a college, you can shine, and the brand will give you a profile. The brand will give you an identity, but the same identity will not help you to be shine in the society. You can be a part of a government college or a university or a reputed university anywhere else, but the same ID card or the same tag will give a profile or identity only for 4 years. ஸோ நீங்க வந்து நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கலாம், நல்ல பெரிய யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். அதுக்கான காலம் என்னன்னா, யூஜினா 4 வருஷம், பிஜினா 2 வருஷம். இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல. ஸோ இந்த 4 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் மட்டும்தான் இந்த ஐடி கார்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும். நான் சோன்சோ காலேஜோட ஸ்டூடெண்ட், சோன்சோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். பட் ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன் எவ்ரி திங் இஸ் வித் யுவர் ப்ரொஃபைல் ஒன்லி. இந்த 4 வருஷம் என்ன பண்ணீங்க, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மித், டோன்ட் confuse yourself with the strategy in market or culture in the market. It is always infinite. இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா இருக்குன்னு, எலக்ட்ரானிக்ஸ் நல்லா இருக்குன்னு, மெக்கானிக்கல் நல்லா இருக்குன்னு. ஸோ இட் சேஞ்சஸ். சடன்லி they will change. Don't go for professional education, you can go for arts and science. Is far better than engineering சொல்லுவாங்க. திரும்பி என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, இன்ஜினியரிங் வாங்க. we have many companies coming to India, many MNCs வருது, கார்பரேட்ஸ் வருது, நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ don't confuse this trend or this cycle or culture exists in the market. And second, don't think that a brand that is coming from your college or institute or university. So it is completely different. The identity is only for whenever you complete your course, automatically your identity get closed. After 4 years நீங்க சொல்ல முடியாது, நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன். சரி படிச்சீங்க, இப்போ என்ன பண்ணீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் will be that. 4 வருஷம் படிச்சீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இப்போ ஒன்றும் பண்ணல, அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச என்ன யூஸ்? இல்ல நான் வந்து கவர்மெண்ட் இதுல படிச்சேன், சரி இப்போ என்ன பண்றீங்க? ஸோ நோ யூஸ். ஸோ யுவர் ஐடி கார்டு இஸ் ஆர் யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஒன்லி வேலிட் அப் டு சோ பீரியட். நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும்தான். இங்க எவ்வளவு நாள் படிக்கிறீங்க அது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் ப்ரொஃபைல் பில்டிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன், எய்தர் இன் இந்தியா ஆர் அப்ராட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் அன் ஆப்ஷன், கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷன் ஒரு டார்கெட் வச்சிருக்கவங்களுக்கு அகாடமிக் ப்ரொஃபைல் பில்டிங் தேவையே இல்லை. ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்றது ஜஸ்ட் பாஸ் மார்க். ஜஸ்ட் பாஸ் மார்க் பண்றவங்களால ப்ரொஃபைல் பில்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் பாஸ் மார்க்ன்றது இந்த சொசைட்டில எந்த ஒரு யூஸும் இல்லாத ஒரு பொருளா இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நாட் மீனிங் ஒன்லி மார்க்ஸ், ஃபோக்கஸிங் த அட்டிடியூட். ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகுறோம், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கான டார்கெட் நமக்கு இது தேவையில்லை. நம்ம வந்து அதுக்காக எல்லாரையும் நான் 100% வாங்கணும்னு நான் சொல்லலை. we should get a positive score. we should get a positive score. எந்த இன்டர்வியூ போனாலும் என்ன ஆகுது, with respect to our graduate population, easily they need to filter. So initially they start to say 70% and above, 65% and above, 70% above, 75, 80. ஸோ இப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகுது. இன்டர்வியூ நீங்க போறீங்க, கூட்டம் அதிகமாகுது. என்ன சொல்றாங்க, ஜென்ரலி தே சே 80% and above with no history of arrears. ஸோ நீங்க நல்ல பொட்டன்ஷியலான ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு அரியர் 2 அரியர்னால ஒரு நல்ல கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆஃபரே நம்ம வந்து லூஸ் பண்ணலாம். ஸோ கிராஜுவேஷன், மியர் கிராஜுவேஷன் இஸ் கெட்டிங் மியர் பாஸ் மார்க். ஸோ மியர் பாஸ் மார்க் சில சமயங்கள்ல நமக்கான நல்ல ஆஃபர்ஸை வந்து கெடுத்துடும். ஸோ நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றது எல்லாரும் 100% எடுக்கணும், எல்லாரும் 10 out of 10 பாயிண்ட் எடுக்கணும்ன்றது இல்லை. நல்ல மார்க் டு அவாய்ட் யுவர் அரியர்ஸ். ட்ரை டு அவாய்ட் யுவர் அரியர்ஸ். பிகாஸ் ஈவன் இன் சம் கம்பெனிஸ் தே ப்ரொவைட் 1 arrear 1 attempt chances. நிறைய கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ் இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈவன் தே ப்ரொவைட் யூ கேன் டேக் 1 arrear in your entire career, but it should be cleared in the next attempt. ஸோ இது ஒரு சான்ஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ், again I don't want to name the companies, நல்ல ரெப்யூட்டட் கோர் கம்பெனிஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஐ கேன் சே: பிளேஸ்மெண்ட், யுவர் ஹையர் எஜுகேஷன் ஆர் entrepreneurship. So first of all we'll go to placements. Generally we'll say what is your area of interest. நம்மளோட ரெசியூம்ல எப்பவுமே ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்போம். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ், இல்ல ஈஸியான சப்ஜெக்ட்ஸ், இல்ல நம்ம ஃபேவரேட்டான ஸ்டாஃப் யார் இருக்காங்களோ அவங்களோட பேர் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் போட்டிருப்போம். பட் இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஜோக் when it comes to a professional interview. Why or how you select area of interest? What is area of interest? You need to go elaborately in this point. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க எதை சொல்றீங்க, எதை வச்சு நீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் பண்றீங்க? இஃப் யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் as a part of mechanical engineering, I'll say என்னோட ப்ரொஃபைல இருந்ததும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா ரெக்ரூட்டரோட ஐடியா என்ன? ஸோ ஃபன்னா நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியால வந்து மீம்ஸ் பார்த்துருப்போம். என்ன வீட்டில் வந்து ஃபேன் சரியில்லை,
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்க ஒரு ஃபேன் மாட்ட தெரியலையா அப்படின்னு ஒரு மீம் பார்த்திருப்போம். இல்ல இது சரியில்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க ஒரு வண்டி சரி பண்ண தெரியலையான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சோஷியல் மீடியால பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு சிரிப்பு வர விஷயமா இருக்கலாம். பட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் ரெக்ரூட்டர், இஃப் யூ மென்ஷன் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க மீம்ல பார்த்து சிரிச்ச ஒரு விஷயம் தான். ஒரு வெஹிக்கிள், நான் டூ வீலர்ல ஏதோ ஒரு காம்பனன்ட் ஃபால்ட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு காம்பனண்ட்டை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியணும். ஒரு ஃபோர் வீலர்ல ரீசன்ட் டெக்னாலஜி பத்தி அவங்க கேட்டா உங்களுக்கு தெரியணும்னா அந்த டெக்னாலஜியோட ஃபுல் ஃபார்மோ அப்ரிவேஷனோ கிடையாது. அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி என்ன, அது ஏன் அவுடேட் ஆச்சு, புது டெக்னாலஜி யார் கொண்டு வந்தா, எந்த கம்பெனி கொண்டு வந்தாங்க, அதுக்கான காஸ்ட் என்ன, அது எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் பேட்டன் பண்ணாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க, எந்த கண்ட்ரி கொண்டு வந்தாங்க, இந்தியாவுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, அப்கமிங் என்ன டெக்னாலஜி ஒர்க் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா நான் வந்து இத்தனை கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ மென்ஷன் இன் யோர் ரெஸ்யூம் ஆர் இன் யோர் கரியர். வெறுமனே எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட், இல்லை நான் நல்லா ஸ்கோர் பண்ண சப்ஜெக்ட், அது மட்டுமே உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்காது. நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல 60 மார்க் கூட எடுத்திருப்பீங்க, 70 கூட எடுத்திருப்பீங்க, பட் அது உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். பட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு நீங்க மென்ஷன் பண்ற ஒரு சப்ஜெக்ட் 100% நீங்க அப் டு டேட்டா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல தான் கொடுக்கணும். when you go for interview, your area of interest is not for your syllabus, your area of interest is for your real time working scenario. Don't confine with your 5 or 7 units whatever you studied in your course. இங்க கோர்ஸ் நான் சொல்றது நீங்க வந்து சப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் கோர்சஸ் கிடையாது, நீங்க படிக்கிற இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ். டோன்ட் கன்ஃபைன் யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி வித் 5 or 7 யூனிட்ஸ். என்ன ரீசன்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு, இதுதான் தேவை. ஸோ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். டேக் அ வேலிட் சப்ஜெக்ட் ஆர் அ சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஹியரிங் சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ன்றப்ப அகைன் இந்த மெக்கானிக்கல் பிளாட்ஃபார்ம்லேயே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஈவன் யூ கேன் merge the same with any different professional engineering or any other courses. When it comes to mechanical, ஸோ நான் டிசைன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஸோ டிசைனுக்கு பேஸ் பேப்பர் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்ற ஒரு பேப்பர் இருக்கு. சாலிட் மெக்கானிக்ஸ்னு சிவில்ல சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு மெக்கானிக்கல்ல சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். அதுக்கு அடுத்து உங்க டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். ஈவன் அதுக்கு அடுத்து இங்க ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ், கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ உங்க கோர்சஸ் வந்து இந்த சீக்வன்ஸ்ல நீங்க இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டிசைன் அப்படின்னா இந்த 6 or 7 கோர்சஸ்ல நீங்க வந்து மாஸ்டரா இருக்கணும். ஸோ இட் ஷோஸ் தட் they start to ask question from the basic. So it starts from strength of materials and then it goes to application, design of machining elements and design of transmission, and then it goes to finite element analysis and computational fluid dynamics. Again நான் வந்து தெர்மல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். So where your thermal part starts, thermal part starts in your first year or end or second year. Thermodynamics, thermal engineering, gas dynamics and jet propulsion, and then thermal engineering related courses, and then finally your IC engines for automobile students, IC engines 1 and 2, and mechanical engineering na general automobile engineering. So in the sequence of courses la நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா you can proudly say I'm interested towards automobile engineering. So இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். how would you select the theme or relevant courses subjects in academics? ஸோ தெர்மல் ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ண போறீங்களா, என்னோட கோர்சஸ்ல எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிசைன்ல யூஸ் பண்றீங்களா, ஸோ இந்த சிக்ஸ் செட் ஆஃப் கோர்சஸ்ல நீங்க கிராஜுவலா உங்களோட லெவல்ஸ் இருக்கணும். இல்ல மேனுஃபேக்சரிங் தான் எனக்கு கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்டட். ஸோ சிலர் நினைக்கலாம் மேனுஃபேக்சரிங் ரொம்ப தியரி கோர்ஸ், அதுல வந்து ஒரு சேலஞ்சஸே இல்லை, எப்படி நான் மேனுஃபேக்சரிங் வந்து இன்ட்ரெஸ்டடா சொல்லலாம் அப்படின்னா, ஸோ உங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் 1 இருக்கு, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் 2, இது ரெண்டும் மிஷின்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கும், உங்க எலெக்டிவ் கோர்சஸ் நிறைய இருக்கும், அன்கன்வென்ஷனல் மிஷினிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே தியரியா இருக்கிறத மட்டும் இல்லாம ஹவு தேர்ட் பாயிண்ட் என்ன, ஹவு சீக்வென்ஷியலி யூ லேர்ன் த கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ், அண்ட் ஃபைனலி வாட் இஸ் த ரிசர்ச் அவுட்கம் ஆஃப் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், ஸோ மேனுஃபேக்சரிங் எனக்கு கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கலா இருக்குன்னா இதோட அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்றீங்க. அட்வான்ஸ்ட் மிஷினிங் வந்துருச்சு, அட்வான்ஸ்ட் மிஷினிங், கிரையோஜெனிக் மிஷினிங், அன்கன்வென்ஷனல் மிஷினிங்ல மைக்ரோ அண்ட் நானோ மிஷினிங் வந்திருக்கு. மைக்ரோ அண்ட் நானோ மிஷினிங் இஸ் கம்ப்ளீட்லி டு அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். அதுல நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அன்கன்வென்ஷனல் மிஷினிங்ல மைக்ரோ அண்ட் நானோ லெவல் மிஷினிங் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோ அண்ட் நானோ மிஷினிங்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன. ஸோ இது மேனுஃபேக்சரிங்ல ஒரு எடுக்கிறீங்கன்னா அதுக்கான சீக்வன்ஸ். ஸோ இந்த தீம் வந்து எப்படி வேணா நீங்க மாறலாம், மேனுஃபேக்சரிங்லயோ, டிசைன்லயோ, தெர்மல்லயோ, இல்ல ஆட்டோமொபைல்லையோ, எந்த குரூப்ல வேணாலும் நீங்க மாறலாம். பட் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கோர்சஸ்ல ஃப்ரம் பேஸ் டு
அப்டேட்டட் கோர்ஸ். நீங்க வந்து ஒரு 6th செமஸ்டர்ல இருக்கலாம், 8th செமஸ்டர்ல இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கோர்சஸ்ல நீங்க தரவா இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூ கேன் சே யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேனுஃபேக்சரிங் ஆர் ஆட்டோமொபைல். டோன்ட் சே ஒரு கோர்ஸ்ல நான் 80 மார்க் எடுத்திருக்கேன், 90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், இல்ல எஸ் கிரேட் எடுத்திருக்கேன், ஏ கிரேட் எடுத்திருக்கேன், ஸோ இந்த கோர்ஸ் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நோ வே. இது வந்து நம்ம ஃப்ளூக்லயோ இல்ல நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இது, இல்ல நமக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபேக்கல்ட்டி அவர் நிறைய நமக்கு வந்து நல்லா இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு பேப்பரை வச்சு டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது. யூ ஹாவ் அ கம்ப்ளீட் சீக்வன்ஸ். அந்த கம்ப்ளீட் சீக்வன்ஸ்ல நீங்க நல்லா தரவா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்லா இது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேஜரா கொஸ்டின்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் பிளேஸ்மெண்ட்ஸ்ல. அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம அவுட்கம் ஜென்ரலி எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். ஐ கேன் சே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இன் ரெப்யூட்டட் ஸ்கோபஸ் பேப்பர்ஸ். நவ் நிறைய ஸ்கோபஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பெய்டு ஜேர்னல்ஸா இருக்குது. ப்ளீஸ் அவாய்ட் பெய்டு ஜேர்னல்ஸ். ட்ரை டு ஃபோக்கஸ் இன் அ குட் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் பப்ளிஷர்ஸ். இன்னும் ஒரு லெவல் ஹெட் உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நல்லா பண்றீங்க, நல்ல பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண முடியுங்கன்னா ட்ரை ஃபார் இம்பாக்ட் ஃபேக்டர் ஜேர்னல்ஸ். டோன்ட் கோ ஃபார் எனி பெய்டு ஜேர்னல்ஸ். இட் ஆட்டோமேட்டிக்லி டிகிரேட் யுவர் குவாலிட்டி அண்ட் யுவர் ஒர்க்ஸ் குவாலிட்டி. நீங்க ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் பிகினிங்ல இருந்து பண்ணி இந்த செமஸ்டர்ல ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு பெய்டு ஜேர்னல் 1000 rupees 2000 3000 நீங்க பே பண்றப்ப என்ன ஆகுதுன்னா உங்க ஒர்க்கோட குவாலிட்டி யூ ஆர் டிகிரேடிங் யுவர் ஓன் ஒர்க். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ யூ ஆர் டிகிரேடிங் யுவர் ஓன் ஒர்க். நான் 1000 rupees பே பண்ணாதனால இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றது அந்த பப்ளிஷருக்கு நீங்க கொடுக்கறது வேற, உங்க ஒர்க்குக்கான பேன்றது அது சேஞ்ச் ஆகுது. ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் குட் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் வித்தவுட் எனி பேமெண்ட் அண்ட் ரெப்யூட்டட் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் எஸ்சிஐ ஜேர்னல்ஸ் இஃப் யுவர் ஒர்க் ஆஸ் வெரி ஃபைன். Or at least try for a conference proceedings. The conference proceedings again, try for reputed conference. I think இந்த பீரியட்ல கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கோவிட் பீரியட்ல. பட் ஆஃப்டர் கோவிட் any students we are doing your second year or third year, you have very good chance. Try to visit some reputed universities across India. We have more number of universities, NITs, IITs and other institute of eminence universities are available in India. இந்த மாதிரி பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் போறப்ப you may know when you are in a theme. மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபரன்சஸ் வந்து தீம் பேஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆட்டோமொபைல் ஓரியன்டா பேப்பர் ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா உங்க தீம்ல மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் ஓரியன்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த தீம்ல இருக்கு நீங்க அட்டன் பண்றப்ப என்ன ஆகுது, ஒரு செஷன் 4 hours 3 hours இருந்தீங்கன்னா ரீசன்ட் டெக்னிக்ஸ் என்னென்னன்றது தெரியும். யூ வில் கெட் மோர் ஐடியாஸ், யூ வில் கெட் மோர் கான்டாக்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் அட் லாஸ்ட் டெக்னிக்கல் பேட்டன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிசைன் பேட்டன்ஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ப்ராடக்ட் ஓரியன்ட் பேட்டன்ஸ். இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இதான் வந்து நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கு அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்க மாஸ்டரா இருக்கீங்க, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த மினி ப்ராஜெக்டோட அவுட்கம் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலா, ஒரு ஜேர்னலா, கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸா, பேட்டன்டா பண்ணிருக்கீங்கன்னா யூ கேன் கிளைம் தட் யூ ஆர் 100% ஒர்க்கிங் இன் தட் ஏரியா. இந்த 100% வந்து நீங்க எடுக்கிற மார்க் கிடையாது, த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். இதுதான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டோன்ட் திங்க் நான் ஒரு 90 மார்க்ஸ் எடுத்த சப்ஜெக்ட் தான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போடணும்ன்றது கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் யுவர் மார்க் செக்யூர்ட், இட் இஸ் அபவுட் ஹவு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹவு மச் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். ஸோ நீங்க 100% அந்த சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றது தான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த கிரேட் ஆர் மார்க் யூ செக்யூர்ட். அண்ட் ஃபைனலி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நிறைய காலேஜஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு, கோர்சஸ் வந்திருக்கு, எல்லாருமே வந்து பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரீசனிங்ல என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் நவ் தே ரெடியூஸ்ட் த ட்ரைனிங் பீரியட் இன்டு 1 month. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல 1 year தே அசைன் ஆஸ் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி, ஜிஇடின்னு சொல்லுவாங்க, இல்ல இடி இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ட்ரைனி, நிறைய நேம் வச்சிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் செக்டார்ல 1 yearல இருந்து 6 months ஆயிருச்சு. பிரைவேட் செக்டார்ல 6 months 3 months இருந்தது வந்து 30 days 15 days ஆயிருச்சு. இது ஏன் அப்படின்னா செப்பரேட்டா ட்ரைனிங்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து எந்த கம்பெனியும் இன்கர் பண்றதுக்கான விருப்பத்துல இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை டு ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ஜாப் டு அதர் ஜாப் இன் 2 years or 3 years. ஸோ 1 year or 6 months எக்ஸ்டெண்டட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க அடுத்த 1 yearல இன்னொரு கம்பெனி போறதுக்கு எந்த கம்பெனியும் இப்போ இன்ட்ரெஸ்டடா இல்லை. ஸோ
Even government sectors, they are reducing, private sectors also reducing into 30 days, 15 days. ஈவன் கொஞ்சம் மிடில் லெவல் செக்மெண்ட் போறவங்களுக்குலாம் 3 days 7 days தான் உங்களுக்கான ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கா முக்கியமான தேவை உங்களுக்கு தேவை சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அது கம்ப்ளீட்டா ஒரு புது டொமைன் வரும். நிறைய காலேஜஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து இண்டிவிஜுவலா ஹாவ் மினி ஸ்கோப் ஃபார் இட், அதுலயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் வெரி குட் சான்சஸ் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட். அண்ட் when it comes to higher education, ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் இதுல பண்றோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன ஸ்கோப் இருக்கு. ஸோ யூ ஹேவ் ஒன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இன் பெங்களூர், IITs in 23 places, NITs 31 states, IIITs இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து 23 places இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து 20 இருக்கு. ஸோ மேலே சொன்ன ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா நமக்கு கேட் தேவை. எய்தர் தட் மே பி எம்டெக் ப்ரோக்ராம் ஆர் MSc ஆர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இன் IISc, IIT, NITs அண்ட் IIITs. அண்ட் IIMஸ்ல பார்த்தா நமக்கு மேக்ஸிமம் வந்து 20 IITs இருக்கு. இதுக்கு நமக்கு கேட் எக்ஸாம் தேவை. இது தவிர பார்த்தீங்கன்னா இங்க ரிசர்ச் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்க நிறைய கொடுக்குறாங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் லேப்ஸ், CSIR லேப்ஸ், நிறைய லேப்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் போகுது. நீங்க கேட் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி சயின்டிஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க டைரக்டா உள்ள போகலாம். BRC, IG கேர் மற்றும் CSIR இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் இருக்குது. ஃபைனலா பாத்தீங்கன்னா integrated PhD programs, complete PhD programs, MS plus PhD, one option is available in IITs. நீங்க யூனிவர்சிட்டி லெவல் கோல்டு மெடலிஸ்டா இருந்தா you can directly apply to IISc for a straight PhD program. It may not be a MS PhD, it may be a direct PhD. BE க்கு அப்புறம் டைரக்டா நீங்க PhD அப்ளை பண்ணலாம். This is only for students who secured gold medal for the corresponding program in any university across India. அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இயர்லி ஐ திங்க் they'll take less than 5 in this category. After your BTech or BE, you can directly apply for PhD, but you'll have a very rigorous interview in IITs. You'll have a very, very rigorous and strict interview because you don't have any master program. After your BE, your degree will be PhD. So you have a very rigorous and a very tough interview, but when you finish it, you can directly work for PhD for 5 years or 7 years and you can complete your PhD with respect to your knowledge and work. ஸோ இது அடுத்த ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க IITs, NITsல வர ரோல் கால்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் when it go for higher education in abroad, GRE is the most reputed higher education exam when it comes for US and Canada. ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டைஃபண்ட் வந்து இங்க கிடைக்குது. பட் அப்ராட் போறப்போ ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. ஈவன் apart from the stipend, you need to spend a lot. Approximately USல நீங்க MS படிக்கிறீங்க அப்படின்னா it takes around 40 to 45 lakhs வருது. ஒரு நல்ல GRE ஸ்கோர் இருந்ததுன்னா you will get some stipend or scholarships, but still you need to pay a lot. ஸோ இது உங்களோட GRE ஸ்கோர் நல்ல ஸ்கோரா இருக்கீங்க, நல்ல ஸ்கோர்ல இருந்தீங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டிஸ், டாப் 50, டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணலாம். QS யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படின்னு நீங்க வெப்சைட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி இயர் டாப் 100, டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ரேங்கிங், கம்ப்ளீட்டா வேர்ல்டு லெவல் ரேங்கிங் போட்டிருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்க போய் பார்க்கலாம். அந்த யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறப்போ அவங்களோட ப்ரொஃபார்மா எப்படி இருக்கு, அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, என்ன விதமா அவங்க ரெக்ரூட் பண்றாங்க, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றது தெரியும். GMAT, TOEFL generally for US and UK, and again IELTS for Australia and UK train. So apart from that, most preferred வந்து எல்லாருமே US and Canada வந்து டிராவல் பண்றாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் citizenship or other thing. US have most reputed universities across the world, and UK also have reputed universities, but more number of reputed universities are located in US, and you have very good chances of pursuing your higher studies as well as to work in a reputed research labs. And finally, when it comes to the third part, entrepreneurship, where we completely lag in our graduation. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீம் வந்து நம்மளோட ஸ்கூல்ல இருந்தே நமக்கு கத்துக் கொடுக்குற ஒரு ஸ்லோகன் ஆயிருச்சு. நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும்ன்ற ஸ்லோகன் வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க விட்டு போற ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஏன்னா இங்க சுய தொழில் செய்யறதுக்கும் ஈவன் நம்ம சொந்தமா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா we have much more difficulties and hurdles than external on our own. சொல்றது என்னன்னா நம்மளோட சிஸ்டம் பிளஸ் நம்மளோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றது என்னன்னா செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்ல நம்மளை வளர்த்துட்டாங்க, இந்த ரிஸ்க் வந்து நம்மளை எடுக்க விடுறது இல்லை.
அந்த ரிஸ்க் எடுக்க விடாத காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டுருவோம்னு அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இதனால இங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்கான சான்சஸ் வந்து மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செல்ஸ் நான் கொடுத்துருக்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப் ஜென்ரலா நிறைய காலேஜஸ்ல செல்ஸ் வச்சிருப்பாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரெப்யூட்டட் செல்ஸ், நேஷனல் ஆண்டர்பிரினர்ஷிப் நெட்வொர்க். இதுல நீங்க பார்க்கலாம், இதுக்கு உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கான ஐடியா, இது நீங்க காலேஜ்ல வந்து ஸ்கூல் லெவல் செல்ஸ் ஆர் காலேஜ் லெவல் செல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்கு, ஐஇடிசி சென்டர்ஸ் இன் காலேஜ் அண்ட் டிஎஸ்டி நிதி பிரயாஸ், இதெல்லாம் வந்து டிஎஸ்டி கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. இதுல எல்லாத்துலயும் அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இதுல டிஎஸ்டி நிதி பிரயாஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பேட்டன்ஸ் த்ரூ எக்ஸ்டர்னல் ஃபண்டிங். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் அவங்க என்ன எப்படி யூஸ் பண்றாங்க, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன், விச் ஐவ் ரெஜிஸ்டர்ட். நான் 2 பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு பேட்டன்ட் வந்து என்னன்னா வெட் வேஸ்ட் ஹேண்ட்லிங். இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாதாள சாக்கடையில வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்னும் மேனுவலா வந்து ஸ்கேவெஞ்சிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேவெஞ்சிங் குறைக்கிறதுக்காக ஒரு மினிமம் மெக்கானிசம் வச்சு மினிமல் காஸ்ட்ல வந்து ஒரு டிவைஸ் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த டிவைஸ் ரெடி பண்ணிட்டு நான் வெரிஃபை பண்ண நம்ம டேட்டா பேஸ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி, ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டா 1 or 2 yearsல வந்து நிறைய பேர் வந்து அது ரிலேட்டடா வந்து டிவைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் கேரளால அதுக்கான கமர்ஷியல் டிவைஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரோபோ பேஸ்ட் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அவாய்ட் பண்றோம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ இதுக்கான ப்ராடக்டே இல்லையா அப்படின்னு பார்த்தா, மோர் தென் 1800 பேட்டன்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் இந்தியன் டேட்டாபேஸ். இந்தியன் பேட்டன்ட் டேட்டாபேஸ்ல மட்டும் 1800 பேட்டன்ட் வந்து வெட் வேஸ்ட் ஹேண்ட்லிங், அதாவது அது எந்த விதமான வேஸ்டாகவும் இருக்கலாம், வெட் வேஸ்ட் ஹேண்ட்லிங்ன்ற ஒரு கீவேர்ட்ல 1500+ பேட்டன்ஸ் வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ இது வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்றதோட முடிகிற ஒரு காரியம் இல்லை. ஸோ ஆண்டர்பிரனரா வரும் அப்படின்னா நமக்கான நீட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு த நீட் நம்ம எப்படி வந்து ப்ரொசீட் பண்றோம். ஸோ டிஎஸ்டி நிதியோட மேஜர் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆன்கோயிங் நீட், ஆன்கோயிங் இஷ்யூஸ்ல ஒரு பேட்டன்ட் இருக்கு, அந்த பேட்டன்ட்டை நான் கமர்ஷியலைஸ் பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்டா பண்ணா எனக்கு இவ்வளவு செலபிலிட்டி இருக்கு, இந்தியாவில் இவ்வளோ இருக்கு, குளோபலா இவ்வளோ இருக்கு, இல்லை என்னோட ரீஜன்ல இவ்வளோ இருக்கு, ஸ்டேட்ல இவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்கன்னா, டெஃபினெட்லி யூ வில் கெட் ப்ராஜெக்ட் அண்டர் டிஎஸ்டி நிதி அண்ட் ஐஇடிசி. ஸோ இதுவும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ரிக்வயர்ஸ் மோர் அண்ட் மோர் இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ். நிறைய சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் வந்து பேட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறதா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த இங்க யாருமே வந்து பேட்டன் பண்றது கிடையாது. ரொம்ப சிம்பிளா நமக்கு தேவையான ஒரு விஷயத்த தான் வந்து பேட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஐ கேன் ஷோ ஒன் ரியல் டைம் ஐ கேன் சே ஒன் ரியல் டைம் எக்ஸாம்பிள். யார் வீட்டில் ஈவன் உங்க ஷெட்ல வந்து இந்த எலி தொந்தரவு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். வீட்லயோ இல்ல உங்க வெஹிக்கிள் ஷெட் பார்க்கிங்ல இல்ல ஈவன் கார் வச்சிருக்காங்கன்னா காருக்குள்ள எலி வருது, இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிம்பிள் டிவைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சோ கம்பெனி. ஐ டோன்ட் அகைன் வாண்ட் டு நேம் தட் கம்பெனி. ஸோ ஒரு சின்ன சிம்பிள் மெக்கானிசம்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த டிவைஸ் வந்து டைரக்டா ARAI தெரியும், ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு புனேல இருக்காங்க. அவங்க கிட்ட வெரிஃபிகேஷன் கொடுத்து அந்த டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு நவ் தே ஆர் செல்லிங் த டிவைஸ் த்ரூ தேர் சேனல் அஸ் வெல் அஸ் த்ரூ அமேசான் இந்தியா. 3500 4000 rupeesக்கு ஒரு டிவைஸ் வந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. இட்ஸ் அ பேட்டன்டட் ப்ராடக்ட் அண்ட் தே கிளைம் தட் இட் இஸ் ARAI இந்தியா சர்டிஃபைடு ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கான நெசசிட்டி. ஸோ ஒரு பேட்டன்ட் டோன்ட், உங்க ஐடியாஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வரலாம். வாட் இஸ் அ நெசசிட்டி அண்ட் வாட் இஸ் அ ரெக்வயர்மெண்ட்? அந்த நெசசிட்டி அண்ட் ரெக்வயர்மெண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஷுவர் யூ வில் கெட் அ வெரி குட் பேட்டன்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி அ பேட்டன்ட், இட் வில் பி கமர்ஷியலைஸ்ட் அண்ட் டு அ கம்ப்ளீட் ப்ராடக்ட். இதுதான் வந்து இப்போ இந்தியாவுக்கு தேவை. பேட்டன்ட் அண்ட் ஐடியாஸ், thousands of patents are available in databases. How much got commercialized? இதுதான் இப்போ இருக்கிற மேஜர் இஷ்யூ. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பேட்டன்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கிரேட்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் எனி அதர் திங்ஸ். என்ன ஒரு ஒர்க் பண்ணீங்கனாலும் அதுல ஒரு அவுட்கம் வர மாதிரி நீங்க பண்ணுங்க. எய்தர் தட் மே பி யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் யுவர் ப்ரொஃபைல் பில்டிங் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் or for your higher education in terms of GATE, CAT, GMAT, TOEFL, IELTS or any other thing. Finally, for your entrepreneurship, don't focus only for a credit or a short term credits. இந்த கிரெடிட் வந்துருச்சு, நான் இதை வச்சுட்டு இன்னொரு 1 year ஓட்டிடுவேன், 2 year ஓட்டிடுவேன். திஸ் நெவர் கிவ்ஸ் யூ அ ஸ்ட்ராங் ப்ரொஃபைல் பிகாஸ் யுவர் ப்ரொஃபைல் வில் லாஸ்ட் அன்லெஸ் யுவர் ரிட்டையர்மெண்ட். நீங்க 60 yearsல ரிட்டையர் ஆறீங்க, 65 yearsல ரிட்டையர் ஆறீங்கன்னா
until your retirement you will say what did you did in your entire career. நான் பிஇ படிச்சுட்டு இருக்கப்ப இது பண்ணேன், பிஇ முடிச்சோன்னே இது பண்ணேன், இப்போ உங்க வயசு 40 ஆயிருச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ், அப்டேஷன் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். யூ கான் சே தட் நான் என்னோட கிராஜுவேஷன் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் எதுவும் பண்ணல, 20 வருஷம் ஆயிடுச்சு எதுவும் பண்ணல. Then we become obsolete in this environment. We need to update our skills and update our knowledge. Always education is continual and improvement one. We don't have any full stop or a completeness for education. We need to update ourselves at any point. Either that may be your research or your professional work or any certifications or entrepreneurship. And finally, in terms of certifications, many students think நான் ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அதனால வேலை கிடைச்சிரும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வாஸ் தேர் எப்போ அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து இங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 95 பீரியட்ல 95 to 99 and 2000 அந்த பீரியட்ல வந்து ஒரு கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைச்சது உண்மை. ஆனா இப்போ கோர்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறது இல்லை. வாட் யூ டிட் அவுட் ஆஃப் த கோர்ஸ்? யூ டூ அ சாஃப்ட்வேர் கோர்ஸ், யூ டூ அனாலிசிஸ் கோர்ஸ், யூ டூ எனி அதர் லாங்குவேஜ் இன் சாஃப்ட்வேர் ஆர் மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர். அந்த கோர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? Again you go to the same point, either that may be a research article or a conference proceeding or a patent with respect to the course and the skill you acquired. ஒரு கோர்ஸ் படிச்சிட்டோம் அதனால எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு ஐடியாலஜியும் நீங்க டிராப் பண்ணிடலாம். That will be added advantage. You can do n number of courses, that is added advantage in your profile, but the same course never fetch you a job or an opportunity. அந்த கோர்ஸ்ல நீங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்கீங்க? நான் ஒரு டிசைன் கோர்ஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எல்லா டிசைன் சாஃப்ட்வேரும் தெரியும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? எனக்கு எல்லா அனாலிசிஸ் சாஃப்ட்வேரையும் தெரியும், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன், வாட் யூ அனலைஸ்ட்? திஸ் வில் பி த கொஸ்டின் ஃப்ரம் இன்டர்வியூயர் பெர்ஸ்பெக்டிவ். either that may be for your placement or your research or higher education. எனக்கு எல்லா சாஃப்ட்வேரும் தெரியும், ஐ நோ டிசைன் பிளாட்ஃபார்ம், ஐ நோ அனாலிசிஸ் பிளாட்ஃபார்ம், வாட் யூ டிட் அவுட் ஆஃப் இட்? வாட் இஸ் த நீட் ஆஃப் இட்? வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் யுவர் நாலேஜ்? ஸோ wherever you go, they expect what is the outcome of the so and so techniques or so and so technology or course or anything. I think I am concluding the speech. I don't want to extend more and bore you. If you have any queries, you can start asking your question. Thank you. Thanks, Professor Manikandan, for giving this opportunity. Thank you, Professor. I think இந்த செஷன் வந்து நீங்க வந்து பிரீஃபா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கறத வந்து டீடைலா சொன்னீங்க. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு இன்னர் டெப்த் ஃப்ரம் ஹிஸ்டரியில இருந்து நமக்கு அந்த சப்ஜெக்டை எப்படி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டு த டெக்னாலஜி அப்படிங்கிற விதத்துல சொல்லியிருந்தீங்க. ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் ப்ரொஃபசர். இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, MS + PhD அப்படின்னு. ஸோ அது இயர்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்? சார், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ் அண்ட் எல்லா ஐஐடிஸ்லயுமே இருக்குது. ஜென்ரலி தே சே 5 years சார். கேட்ஸ் டு இப்போ நீங்க கேட்ல எம்டெக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா தே டோன்ட் ஹேவ் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ஃபார் ஐஐடிஸ். என்ஐடிஸ்க்கு எப்பவுமே வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்கும். எல்லா என்ஐடிஸ்க்கும் சேர்த்து காமனா வந்து அவங்க என்ன ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்றாங்களோ அந்த ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருவாங்க. வாட் யூ டூ ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ கொடுக்குற மாதிரி என்ன ப்ரோக்ராம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதுக்கான ரேங்கிங் கொடுத்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோன்ஸோ என்ஐடி ட்ரிச்சில எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், இன்னொரு கோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஸ்கிப் ஆகிக்கிட்டே வரும். பட் ஐஐடியில வந்து இண்டிவிஜுவல் ஐஐடிஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும், என்ன கோர்ஸ் நீங்க போறீங்கன்னு. இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஈவன் ஃபார் எம்டெக் ஒரு இன்டர்வியூ நடக்கும். நீங்க நல்ல ஸ்கோர் இருக்கீங்க இருந்தாலும் உங்களை இன்டர்வியூ பண்ணி உங்களோட ஏரியா உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குன்னு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சிமிலர் டு எம்டெக், MS and PhD is also an integrated course for ஐஐடிஸ். எல்லா ஐஐடிஸ்லயுமே இருக்கு. அதுக்கான காலும் டைரக்டா வரும். இட் இஸ் நாட் ஃபார் எம்டெக். எம்டெக் வர காலோட அது வராது, ரிசர்ச் காலோட இல்ல எம்டெக் காலோட கூட செப்பரேட்டா வரும். அதுக்கு அப்ளிகேஷன் அவங்க அப்ளை பண்றப்போ இதுல அந்த இன்டர்வியூவோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா தே ஆர் அட்மிட்டிங் டைரக்ட்லி ஃபார் MS + PhD as a combined course. ஸோ 5 years or 6 years is assigned time. பட் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸ்டூடெண்டோட ஒர்க் அண்ட் ரிசர்ச் அவுட்புட் அதுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகே, இப்போ ஹையர் எஜுகேஷன்ல GRE டோஃபலுக்கு வந்து எந்த இயர்ல ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் விஐடி வெள்ளூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் தே ஸ்டார்ட் தேர் ஒர்க் ஃப்ரம் தேர் செகண்ட் இயர் சார். அந்த ஈவன் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஃப்ரம் தேர் ஃபர்ஸ்ட் இயர். இல்ல அப்படின்னா செகண்ட் இயர்ன்றப்போ தேர்ட் செமஸ்டர்ல இருந்து அவங்களோட பாத் வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஆன் வாட் வே தே ஆர் கோயிங் டு கோ, வெதர் இட் இஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் வெதர் இட் இஸ் பிளேஸ்மெண்ட் ஆர் ஸ்டில் மோர் வேற ஆப்ஷன் எதுவும் இருக்கா, பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும் அப்படின்றதுல
ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஜிஆர்இ தே ஆர் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் பேசிக் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அவங்களோட ஈவென்ட் செமஸ்டர், அதாவது 6th செமஸ்டர் அப்போ சம்டைம்ஸ் தே ட்ரை டு கிவ் மார்க் டெஸ்ட். சிலர் வந்து பணம் கட்டி ஜிஆர்இ எக்ஸாமும் எழுதுறாங்க. பட் அந்த ஸ்கோர் 1 இயர் தான் வேலிடு. இருந்தாலும் சிலர் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றவங்களும் இருக்காங்க, கம்ப்ளீட் டெஸ்டே எடுக்கிறவங்களும் இருக்காங்க. 4th இயர்ல கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. 4th இயர் தே வில் டூ தேர் ஜிஆர்இ அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷனல் டெஸ்ட் என்ன இருக்கோ எடுக்கிறாங்க. ஜிஆர்இ ஹாஸ் அ வெரி பிக் ஆப்ஷன். கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம், பட் ஜிஆர்இ வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நல்லா கிடைக்குது. ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் இப்போ அவங்களோட ஸ்கோர் வந்து 330 நினைக்கிறேன். ஜிஆர்இ டோட்டல் மார்க்கு அவங்க 330 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஷி காட் அட்மிட்டட் இன் நியூயார்க் யூனிவர்சிட்டி. ஐ திங்க் 20 ஆர் 25th ரேங்க். வேர்ல்டு குளோபல் ரேங்க் வந்து 20th ஆர் 25th, எனக்கு சரியான நம்பர் தெரியல, 25th ரேங்க் நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவுட் ஆஃப் திஸ் அவங்களுக்கு வந்து $7,000 வந்து இது கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஸ்கோர் ஜிஆர்இ இருக்கு அப்படின்னா ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கான அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பிளஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். அகைன் உங்க ஜிஆர்இ ஸ்கோர் மட்டும் கிடையாது. அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் ஷி ஸ்டார்டட் டு ஒர்க் ஃபார் ரிசர்ச், வெரி பேசிக் ரிசர்ச், அண்ட் ஷி ஸ்டார்டட் டு பப்ளிஷ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ், ஈவன் பேட்டன்ட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே தான் உங்களோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலுக்கு வந்து யூஸ் ஆகும். either you go for placement or either you go for higher studies or anywhere else. 4 வருஷம் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன்றது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அந்த 4 வருஷத்துல எந்த காலேஜ்ல படிச்சீங்கனாலும் அந்த 4 வருஷத்துல நீங்க என்ன அவுட்கம் கொடுத்துருக்கீங்கன்றதா உங்களோட அவுட்புட். ஐடென்டிட்டி ஒன்லி லாஸ்ட் ஃபார் யுவர் 4 years or 2 years where you do under graduation or post graduation. Later it provides you your outcome or your work only provides you address after your graduation. ஸோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. மாணவர்கள் எப்படி ப்ரொஃபைல பில்டப் பண்ணி அதுல தன்னை வந்து நிலைப்படுத்திக்கிறாங்க தான் இதுல முக்கியமான தகவல். நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நன்றி ப்ரொஃபசர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பல மாணவர்களுக்கு வந்து இது விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி பிஎம் லெக்சர்ஸோட இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ.